ஹே டியர்ஸ், மொரிஷியஸில் இருக்கிற ட்ரெஸ் மார்க்கெட் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்மளோட பட்ஜெட் 2000 ருபீஸ், அதாவது இந்தியன் மணியில் 3600 ருபீஸ். இந்த அமௌண்ட் வச்சு எவ்வளோ திங்ஸ் வாங்குறோன்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே. ஹே டியர்ஸ், இன்றைக்கி நம்ம மொரிஷியஸில் இருக்கிற ஒரு செம்ம ட்ரெஸ் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். நம்ம ஊரில் காய்கறி மார்க்கெட், மீன் மார்க்கெட், டி நகர், பாண்டி பஜார் எல்லாம் பார்த்துருக்குறோம் இல்லையா? அதே மாதிரி மொரிஷியஸ்லேயும் வாரத்துக்கு 2 நாள் ட்ரெஸ்ஸுக்கு மட்டுமே சந்தை போடுறாங்க. அந்த மார்க்கெட்டுக்கு நம்ம வந்திருக்கோம். இங்கே என்னென்ன திங்ஸ் எல்லாம் நம்ம வச்சிருக்கிற பட்ஜெட்டில், அதாவது 2000 ருபீஸில் என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்கலான்னு பார்க்கலாம். இதே நம்ம ஊராக இருந்தால் அப்படி இப்படின்னு பேசி பார்கெயின் பண்ணி 1000 ரூபாய் பொருள் 500 ரூபாய்க்கு கேட்டு வாங்கிட்டு வருவேன். ஆனால் இங்கே எப்படின்னு தெரியல, பார்கெயின் பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ஃப்ரெஞ்ச் பேசுகிறாங்க. ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் கம்யூனிகேஷன் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கிறதால எப்படி பார்கெயின் பண்ண போகிறோன்னு தெரியல. ஆனாங்க ஒன்று சொல்லிக்கிறேன், இங்கே போகிற இந்த வழி எல்லாமே பார்க்குறப்போ எனக்கு சென்னை நம்ம டி நகர் அண்ட் பாண்டி பஸார் தான் ஞாபகம் வருதுங்க. ஏன்னா எங்கே பார்த்தாலுமே நம்ம போடுற ட்ரெஸ் தான், டிஷர்ட், குர்த்தி, சுடிதார், லெகங்கா, அப்புறமா வந்து ஹேண்ட்பேக்ஸு, ஹேர் அசசரிஸு, மேக்கப் திங்ஸு எல்லாமே இருந்துச்சு. உண்மையாகவே இதை பார்க்கும்போது ஒரு மொரிஷியஸ், ஒரு அதர் கண்ட்ரி மாதிரியே தெரியல. இந்திய மார்க்கெட்டில் நடக்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் நம்ம சென்னை ரோட்டில் நடக்கிற மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒரு சுடிதார் பார்த்தேன், அதனோட ரேட் வந்து 1350 இருந்துச்சு. அப்பா இது ரொம்ப பெரிய அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுட்டு ப்ளவுஸ் செக்ஷனுக்கு போனேன். ஸோ ரெடிமேட் ப்ளவுஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ரெடிமேட் ப்ளவுஸ் பார்த்தாலுமே அதுவே ஓவர் ரேட்டாக இருந்துச்சு. பட் கம்பேரிட்லி நம்ம சென்னையில் பார்க்குறச்சோ அதே ரேட்டாக தான் இருந்துச்சு. எவ்வளோன்னா 575 ருபீஸ் இருந்துச்சு. பட் நல்ல கலெக்ஷன்ஸாக தான் இருந்தது. இந்த ரேட்டெல்லாம் இந்த ஊர் காசு படி பார்த்தா ஓகே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் நம்மளோட இந்திய ரூபாயில் கணக்கு போட்டு பார்த்தா கொஞ்சம் காஸ்ட்லியாக தெரிஞ்சுது. அதனால் நான் வேண்டான்னு சொல்லி வச்சுட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச செக்ஷன் என்னென்னா குர்த்தி செட்டு, 2 பீஸு 3 பீஸ் செட்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதோட பெட்ஷீட் கவர்ஸ் அண்ட் சாரீஸ் அண்டு வேறு லெவலில் இருந்துச்சுங்க. நம்மளுக்கு அந்த இன்னர் வேர்ஸ், ஸ்லிப்பர்ஸ் அண்ட் இந்த டாப்ஸ், இந்த குர்த்திஸ் எல்லாம் 500 ருபீஸ்க்கே கிடச்சிது. டெய்லி வேர்ஸ் டாப் பார்த்தேன், ஒரு வேலை 500 ரூபா அப்படின்னு இருந்துச்சு. அப்போ தான் யோசித்தேன், 500 ரூபாயில் நம்ம ஊரில் 3 டாப்ஸ் வாங்குவேன். அதை பார்த்து எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. அதனால் நான் ஒரு டாப்புக்கு 500 ரூபாய் செலவு பண்ண விரும்பலை. ஆனால் இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இந்த ஹேர் கிளிப் செக்ஷன் தாங்க. ஸ்டோன் ஒர்க் கிளிப்ஸு, டிசைன் கிளிப்ஸு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஆனால் இங்கே தான் ஒரு ஷாக்கான ஒரு நியூஸ். நம்ம ஊரில் 10 ரூபாய்க்கு வாங்குகிற கிளிப்பெல்லாம் இங்கே 30 ரூபான்னு இருந்துச்சு. பெரிய கிளிப் நம்ம ஊரில் 30 ரூபா தான் இருக்கும். ஆனால் இங்கே அதுவே வந்து 50 ருபீஸ் அப்படின்னு இருந்துச்சு. சின்ன சின்ன கிளிப்ஸ் கூட நம்ம ஊரில் 2 இல்லைனா 3 கிளிப்பு 10 ரூபாய்க்குன்னு வாங்குவோம் இல்லையா? ஆனால் இங்கே வந்து இந்த பூ போட்ட கிளிப்பே வந்து 10 ரூபான்னு இருந்துச்சு. ஹேர் பேண்டும் அதே மாதிரி தான். நம்ம ஊரில் 10 ரூபாய்க்கு வாங்குறது இங்கே 25 ரூபான்னு இருந்துச்சு. அவ்வளோ ஏன். அப்புறம் இந்த வெல்வெட் ஹேர் பேண்ட் வந்து நம்ம கலர் கலராக அழகாக ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போடுவோம் இல்லையா? அதை எடுக்கலான்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அது 35 ரூபாவாக இருந்துச்சு. இந்த ஒரு காசுப்படி 35 ரூபானா நம்மளுக்கு கண்டிப்பாக அது 70 ரூபா அந்த மாதிரி ஆகும். அப்புறமா இந்த பாக்ஸ், இந்த கிளிப்ஸ், இந்த குட்டி குட்டி கிளிப்ஸ் நான் ரொம்ப லைக் பண்ணுவேன். அதனால் இந்த பாக்ஸ் வாங்கலான்னு பார்த்தா அது ஒரு பெரிய ஷாக்கு. அதுவே ஒரு 150 ருபீஸ்னு இருந்துச்சு. நம்ம பட்ஜெட்டுக்கு இதெல்லாம் செட் ஆகாதுன்னு நினச்சிட்டு சரி பொட்டாச்சு வாங்கிட்டு போகலான்னு போனால் ஒரு பொட்டு பாக்கெட்டே 35 ரூபா 50 ரூபான்னு இருந்துச்சு. ஏன்டா டே, இதை நான் எங்கள் ஊரில் 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துடுவேனடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் டாப்ஸு, ஸ்லீவ்லெஸ் டாப்ஸு, அப்புறம் பீச்சுக்கு போடுற மாதிரி ட்ரெஸ்ஸஸ்ஸு எல்லாத்தையும் பார்த்தேன். அப்புறம் இந்த குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற சின்ன சின்ன அழகான கிளிப்ஸ் அண்ட் இந்த ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இந்த சைடில் வந்துட்டு இருக்கிறப்போ டிஃப்ரெண்டான ஃப்ரூட்ஸ் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்க்கும்போது ஆசையாக தான் இருந்தது. ஆனால் ரேட் அதிகமாக இருக்கும்னு நான் வாங்கலை. அப்புறம் ஓவரால் ஒரு லுக்கு விட்டதும் இந்த கிளிப்ஸ் எல்லாம் பார்த்ததும் எனக்கு ஒரே துள்ளல், ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் மாமா இதை நம்ம யூஸ் பண்ணுவோம், இது பேர் வந்து டிக்டாக் கிளிப்ஸு, இல்லைனா அதை வந்து நாங்கள் குஷி கிளிப் அப்படின்னு சொல்லுவோம், எனக்கு இதை வாங்கி தரியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் உண்மையாகவே ரொம்ப ஒரு அழகான ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. என்னென்னா தமிழ்நாட்டில் இருந்து 2 அண்ணனுங்களை நாங்கள் பார்த்தோம். அவங்க எங்ககிட்ட வந்து நீங்கள் தமிழான்னு கேட்டாங்க. நாங்கள் ஆமான்னு சொன்னோம். கேட்ட உடனே அவங்க முகத்தில் இருந்த சந்தோஷம் சொல்லவே முடியாது. என்ன தான் வெளிநாட்டில் இருந்தாலும் நம்ம ஆட்களெல்லாம் நம்ம பார்க்கும்போது இருக்கிற ஒரு ஏக்கம், ஒரு பரிதவிப்பு, ஒரு அன்பு, ஒரு அக்கறைன்றது சொல்ல முடியாதுங்க. கொஞ்ச நேரம் பேசிட்டு ஃபோன் நம்பரும் ஷேர் பண்ணிவிட்டு நாங்கள் அப்புறம் வந்துட்டோம் அங்கேருந்து. சரி, இப்போ தான் என்னோட உண்மையான ஷாப்பிங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு நான் ஜீன்ஸ் செக்ஷனுக்கு தான் போனேன். ரொம்ப கலர்ஸ் பார்த்தேன். ஆனால் எனக்கு என்னமோ அந்த ப்ளூ கலர் கொஞ்சம் ஓகேவா அப்படின்ற மாதிரி இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அதில் சம் கலெக்ஷன்ஸை பார்த்துட்டு ஒரு வழியாக இந்த ஜீனை எடுத்துட்டேன். இந்த ஜீனோட ரேட் வந்து 700 ருபீஸ். நான் வந்து பார்கெயின் பண்ணி பார்த்தேன், பட் அவங்க குறைக்கல. ஆனால் அதுக்கு பதில் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. சப்போஸ் சைஸ் அண்ட் கலர் பிடிக்கல, நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சம் குர்த்திஸ் பார்த்தேன் 500 900 அப்படின்ற ரேஞ்சில். பட் எனக்கு எதுவும் பிடிக்கல அப்படி நான் வாங்காமல் வந்துட்டேன்.
ஆனால் இங்கே இருக்கிற மால்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த சந்தையில் இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ரேட் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா மால்ஸில் ஒரு குர்த்தியே வந்து 4000 ருபீஸ் 5000 ருபீஸ்ன்னு ஸ்டார்டிங்கே இருக்குது. ஆனால் இங்கே வந்து ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ட்ரெஸ்ஸோட குவாலிட்டியும் இருக்குது. அதனால நான் வாங்கிட்டு போனேன். எனக்கு அந்த ஜீன் ரொம்பவே பிடிச்சிருந்தது, நல்லா தான் இருந்தது. வாங்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கிறப்போ ஷர்ட்ஸ் கலெக்ஷன் 2 செட்ஸு 500 ருபீஸ் அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு நான் வாங்கின அந்த ஜீன் எடுத்துகிட்டு நடந்து போயிட்டு இருந்தேன். அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறப்போ இந்த கவரிங் ஜுவல்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன். செயின்ஸ், ஆரம், நெக்லஸ் அண்ட் இயர்ரிங்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. எஸ்பெஷலி இந்த ஜிம்காஸ் கலெக்ஷன்ஸ் வேறு லெவலில் இருந்தது. ஏன்னா நான் யூஸ்வலி அந்தளவுக்கு நான் ஜிம்கா யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ஆசை வந்துச்சு. இதுவரை நம்ம 700 ருபீஸ் செலவு பண்ணியிருக்கோம். மிச்சம் வந்து 1300 ருபீஸ் நம்மக்கிட்ட இருக்கும். சரி, நம்ம இதை வந்து யூஸ்ஃபுல்லாக ரொம்ப திங்ஸ் வாங்கணுன்ற ஒரு கால்குலேட்டிவ்லேயே போயிட்டு இருக்கேன். பட் பார்ப்போம் என்னென்ன திங்ஸ் நம்ம வாங்குறோன்னு சொல்லிட்டு. எனக்கு வேறு இந்த ப்ளவுசஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எனக்கு வாங்கணும்னு ஆசையாக இருக்குது. அப்புறம் இந்த பேங்கிள் சைடு வந்தேன். ரொம்ப சூப்பர் கலெக்ஷனுங்க. என்னோட மேரேஜ் டைம்லலாம் இது எங்கே போச்சுன்னே எனக்கு தெரியல. ரொம்ப தேடிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த டாப் வந்து ரொம்ப லைட் கலர் அண்ட் சிம்பிளாக இருக்குது. எவ்வளோன்னு கேட்கலான்னு பார்த்தா 500ன்னு சொன்னாங்க. வேண்டான்னு அப்படியே வந்துட்டேன். இங்கே எனக்கு இன்னொரு பெரிய ஷாக்கிங் காத்துட்டு இருந்துச்சு. ஏன்னா இந்த 3 ஹேர் பேண்டு 10 ரூபாவாம். இதை பார்த்து எனக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆகிடுச்சு. ஒரு பாக்கெட் ஃபுல்லாக நம்ம 10 ரூபான்னு வாங்கியிருப்போம். மினி ஹார்ட் அட்டாக்கே வந்துடுச்சு. நெக்ஸ்ட் மொபைல் அண்ட் மேக்கப் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஏதாவது ஸ்லிங் பேக் மாதிரி பார்க்கலான்னு போனோம். பட் எனக்கு இந்த சின்ன குட்டி பேக் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. பிளாக் கலரில் நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு, லெதரில் இருந்துச்சு. 625 ருபீஸ்ன்னு சொன்னாங்க. ஆனால் என் மாமா பார்கெயின் பண்ணி 600 ருபீஸ்க்கு வாங்கி தந்தார். இதை போட்டு போகும்போது எனக்கு ஒரு டோரா மாதிரி ஃபீல் ஆச்சு. இதுவரை நம்ம 1310 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அதாவது இது ஜீன்ஸ் 700 ருபீஸ், இந்த பேண்ட் வந்து ஒரு 10 ருபீஸ் அண்ட் இந்த பேக் வந்து ஒரு 600 ருபீஸ். இன் டோட்டல் வந்து 1310 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். மிச்சம் நம்மக்கிட்ட 690 ருபீஸ் இருக்குது. நாங்கள் போகும்போது எந்த டாப் எடுத்தாலும் 250 அப்படின்னு ஒரு போர்டு பார்த்தோம். ஸோ நாங்கள் அது அந்த கடை எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி ஒரு வழியாக வந்துட்டோம். இந்த பிளாக் கலர் குர்த்தி தான் எடுத்திருந்தேன். டெய்லி வேர்ஸ் வீட்டில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்கும்போது நல்லா தான் இருந்தது. அந்த குவாலிட்டியும் நல்லா இருந்தது. நாட்டு வச்சு கொடுத்துருந்தாங்க, பேக் சைடு நாட் வச்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆல்டர் பண்ணுறதுக்கு கூட நம்மளுக்கு அவசியம் இல்லை. அப்படியே நம்ம வேர் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த டாப் வந்து 250 ருபீஸ், மிச்சம் 250 ருபீஸ் நான் வாங்கிட்டு நடந்து வந்துட்டு இருந்தேன். இந்த கிளிப்ஸ் பார்த்தேன். இந்த கிளிப்ஸ் ரொம்ப அழகாக இருந்தது. 35 இருந்தது. ஆனால் நான் வாங்கலை. இதுக்கிடையில் தான் வந்து என் மாமா வந்து ஏதோ சஸ்பென்ஸாக வாங்கி எனக்கு தெரியாமல் திருட்டு முழிச்சிட்டு இருந்தார். என்னன்னு கேட்டேன். ஆனால் அவர் காமிக்கவே இல்லை. வா போகலான்னு சொன்னார். அது இங்கேயே காட்டு அப்படி இப்படின்னு அடம்பிடிச்சு பார்த்தா இந்த லாஞ்ச் வேர் வாங்கியிருந்தாரு. அதில் லவ்னு இருந்தது. அதுதான் அவர் எனக்கு சஸ்பென்ஸாக சீக்ரெட்டாக தரலான்னு நினச்சிருந்தார் போல். லாஞ்ச் வேர் வந்து 250 ருபீஸ் கொடுத்து வாங்கியிருக்காரு போல். மிச்சம் இருக்கிற காசெல்லாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் அகைன் வேறு ஏதாவது டெய்லி வேர்ஸ் இருக்கா, கம்மியான பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கான்னு பார்க்க போயிருந்தோம். அப்போது வந்து இந்த ப்ளூ கலர் இந்த லோட்டஸ் டிசைன் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அழகாக அந்த நாட்டு கொடுத்துருந்தாங்க. நான் வச்சு பார்த்தேன். அந்த கலர் எனக்கு நல்லா இருந்தது. அதையும் வாங்கிட்டோம். அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் வந்து 200 ருபீஸ்ன்னு சொன்னாங்க. பார்கெயின் பண்ணி பார்த்தோம். பட் அவங்க தர மாதிரி இல்லை. 10 ருபீஸ் கூட தர மாதிரி இல்லை. ஸோ அதை 200 கொடுத்து வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஒரு வழியாக வந்து ஷாப்பிங் முடிஞ்சிடுச்சுங்க. இப்போ நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம்னா அது சஸ்பென்ஸ். நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஏன்னா நான் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணியிருக்கேன்னா இல்லை அதுக்குள்ளேயே அந்த பட்ஜெட்டுக்குள்ளேயே செலவு பண்ணியிருக்கேன்னா அப்படின்றத நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. இங்கே ஈவினிங் 5 o'clock ஷாப்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ கடையெல்லாம் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் எல்லாம் போய் சாப்பிட்டு நல்லா தூங்குங்க. குட் நைட், இயர்ஸ், பபாய், டேக் கேர்.